அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ தொகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வசிய தாயத்த தான் பார்க்க போறோம். இந்த வசிய தாயத்த நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ன்ற பெல் ஐக்கன கிளிக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அப்பதான் நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோ நல்லதா பதிவிட முடியும். வீடியோவ முழுசா பாருங்க. ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு தெளிவா புரியும். கவனமா கேளுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப இந்த வசிய தாயத்துன்னா ஆண், பெண் வசியத்துக்கும் பயன்படுத்தலாம். இப்போ லவ் பண்ணி பிரிஞ்சு போயிருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் பயன்படுத்தலாம். ஜன விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். வியாபாரத்துக்கும் அதே மாரி இப்போ நான் ஒரு ஒரு ஆஃபீஸில ஒர்க் பண்றேன். எனக்கு வந்து எனக்கு கீழ வந்து ஒரு 30 பேர் வேலை செய்றாங்க. அவங்கலாம் என் பேச்ச கேட்கணும். அப்படின்னா, அதுக்கும் பயன்படுத்தலாம். இல்ல என் குடும்பத்தில இருக்கிறவங்க அனைவரும் என்னுடைய பேச்ச கேட்கணும். அப்படின்னா, அதுக்கும் பயன்படுத்தலாம். இப்ப நான் வந்து ஒரு ஸ்கூல்ல வேலை செய்றேன். என்னுடைய கூட வேலை செய்றவங்க எல்லாருமே, அவங்களும் என்னுடைய பேச்ச கேட்கணும் அப்படின்னா, அதுக்கும் பயன்படுத்தலாம். போற இடமெல்லாம் நான் எங்கெல்லாம் ஒரு வேலைக்காக போறேனோ, அந்த இடத்துல வேலை கிடைக்கணும். நான் போற காரியங்கள் வெற்றி அடையணும். கோர்ட்டு, கேஸு இந்த மாரியான விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். சரிங்களா? இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கணவன், மனைவி. கணவன், மனைவிக்கு வந்து முக்கியமா பயன்படுறது வந்து என்னன்னா, ஒரு கணவன், மனைவி வந்து சின்ன ஈகோ பிரச்சனையால பிரிஞ்சு போயிருப்பாங்க. சண்டை போட்டுட்டு. அப்போ கணவனோ அல்லது மனைவியோ இத வந்து ஒண்ணா சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்தினா, இந்த தாயத்த யூஸ் பண்ணா போதும். பிரிஞ்சிருக்கிற கணவன் தன்னால வந்து அவங்க கூட சேர்ந்து வாழ்வாங்க. அதே மாரி மனைவி பிரிஞ்சு போயிருந்தாலும் சரி, மனைவியும் சேர்ந்து வாழ்வாங்க. அவங்கள தூண்டுதல் பண்ணும். கணவன் கூட போய் சேரணும், மனைவி கிட்ட போய் நம்ம சேரணும். நம்மளுக்கு மனைவி தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து வாழ்றதுக்கூடிய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன இது உருவாக்கும். அதே மாரி பிரிஞ்சு இருக்கிற காதலர்கள். லவ் பண்ணியிருப்பாங்க. உயிருக்குயிரா லவ் பண்ணியிருப்பாங்க. பிரிஞ்சு போயிருப்பாங்க. அந்த பிரிஞ்சு போன ஏதோ ஒரு ஈகோ பிரச்சனையில பிரிஞ்சு போயிருப்பாங்க. ஒரு சின்ன சண்டை தான் இருக்கும். பெரிய விஷயமா கூட இருக்காது. அதுக்கு பிரிஞ்சு போயிருப்பாங்க. அப்படி பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா, அவங்க வாழ்க்கையே நரகமா இருக்கும். எந்த அளவுக்குன்னா சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, டைமுக்கு தூங்க மாட்டாங்க, டைமுக்கு சாப்பிட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம சோகமாவே இருப்பாங்க. எப்பவுமே தனிமையிலேயே ஒரு விரக்தியா இருப்பாங்க. ஒரு நாள் போறது ஒரு யுகம் போற மாரி இருக்கும். அவங்களுக்கு இந்த தாயத்து மூலியமா பயன்படுத்துனீங்கன்னா, வசியம் போட்டு பயன்படுத்தினா, இந்த தாயத்தும் அவங்களுக்கு திரும்பவும் பிரிஞ்சிருக்கிற காதலர்கள் ஒன்றா சேர்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா அமைச்சு குடுக்கும். அந்த சூழ்நிலைகள மாத்தும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கடை வச்சிருக்கிறாங்க. ஒரு தொழில் செய்றீங்க. தொழில் வசியத்துக்கு வேணும் அப்டின்னா, இந்த தாயத்த வந்து நம்ம கழுத்துலயோ நம்ம அணிஞ்சிருக்கிறோம்னு வச்சுக்கங்களேன். இப்ப 10 பேரு ஒரு கடைக்கு வந்து ஒரு 10 கஸ்டமர் வராங்கன்னா, இத பார்த்துட்டு அவங்க போறாங்கன்னும்போது, வசீகர தன்மை. திரும்ப திரும்ப வருவாங்க. 10 20 ஆகும், 20 30 ஆகும், 30 40 ஆகும். அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிரும். நாளடைவுல அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் முன்னேற்றம் அடைஞ்சு, நல்லா ஓஹோன்னு கடை ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாரி தொழில் வசியத்துக்கு. அதே மாரி ஒரு அரசியல்ல இருக்கிறாங்க. ஒரு அரசியல்ல இருக்கிறவங்க வந்து பொதுமக்கள ஜன விஷயத்துக்கு நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். நம்மகிட்ட பேசணும். நம்ம சொல்ற பேச்ச கேட்கணும் அப்படின்னா, அதுக்கும் பயன்படுத்தலாம். அதே மாரி இன்னொரு விஷயம். ஒரு ஆஃபீஸ்ல வேலை செய்றாங்கன்னா சொன்னேன்ல, அதுக்கும் பயன்படுத்தலாம். ஸோ, இது வந்து எல்லா பிரச்சனைக்குமே இந்த தாயத்து மூலியமா நம்ம தீர்வு காண முடியும். 100% தீர்வு காண முடியும். இத வந்து பயன்படுத்துற விதம்ன்றது எதுவுமே கிடையாது. நம்ம செஞ்சு குடுத்து, அவங்க வந்து கழுத்துல அணிஞ்சுக்கிட்டா போதும். நல்லா வேலை செய்யும். அது பாட்டுன்னு அவங்க வேலைய ரொட்டேஷன்ல பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அது வரும். முக்கியமா வந்து பணவரவு. லக்ஷ்மி வசீகரத்துக்கு சில பேரு இத பயன்படுத்துவாங்க. இந்த மார்வாடிகள்லாம் பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி வசீகரத்துக்கு இந்த தாயத்த அணிஞ்சுப்பாங்க. சில பேர் ஏவல், பில்லி, சூனியம் வராததற்கும் அணிஞ்சுப்பாங்க. உடல்கட்டு பாதுகாப்புக்கும் இத தாயத்தா போட்டுப்பாங்க. அப்போ இந்த மாரி எல்லாத்துக்குமே தாயத்துன்னு ஒண்ணு இருக்கிறது மிக மிக பெஸ்ட்டான ஒரு விஷயம். சரிங்களா? தாயத்து மூலியமா நம்மளுடைய பிரச்சனைய கொஞ்சம் கொஞ்சமா சரி செய்ய முடியும். பணவரவு, கடன் பிரச்சனை எவ்வளோ இருந்தாலும், வீட்ல மகாலட்சுமி வசீகரம் கண்டிப்பா இருக்கும். அதனால இந்த தாயத்த
பயன்படுத்துறது நல்லது தான். கெட்ட விஷயங்கள் எதுவும் கிடையாது. ஏன்னா, ஒரு கடன் வாங்கியிருக்கோம். அந்த கடன வந்து பதில் சொல்ல முடியாது. ரொம்ப ப்ரெஷர் அதிகமா இருக்கும். இந்த தாயத்த போட்டுக்கிட்டா போதும். அந்த உங்கள பார்க்கும்போது உங்ககிட்ட ஒரு வசீகர தன்மை இருக்கும். அந்த வசீகர தன்மையால, "இல்ல இல்லப்பா நான் இந்த மாரி நாளைக்கு குடுக்குறேன் கடன். 1 வாரம் கழிச்சு குடுக்குறேன். ஒரு 10 நாள் கழிச்சு குடுக்குறேன்னு" நீங்க டைம் சொல்லும்போது, உங்களுக்கு எதிர இருக்கிறவங்க, கடன் குடுத்தவங்க அந்த டைமிங்க சொல்லுவாங்க. அல்லது நீங்க கடன் குடுத்தீங்க, கேட்க போறீங்க அப்டின்னா, அவங்க உடனடியா அந்த கடன திரும்ப குடுக்குறதுக்கு இது ஒரு வழி செய்யும். அந்த மாரி தாயத்துகள்ல எல்லாமே பண்ணலாம். மூலிகை, மூலிகையும் தாயத்துக்குள்ள வச்சு பயன்படுத்தினா, அது ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7 1/2 நாட்டு சனி நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன். ஒருத்தருடைய ஜாதகத்துல 7 1/2 நாட்டு சனியோ, இல்ல ராகு தசையோ ஏதோ ஒண்ணு போகுதுன்னு வச்சுக்கங்களேன். அப்போ அந்த கிரகங்களால நம்பளுக்கு ஏதாச்சும் ஒரு பாதிப்பு வருது, கஷ்டங்கள் வரப்போகுது அப்டின்னா, அந்த கஷ்டங்கள குறைக்கிறதுக்கு அவங்களுடைய எந்திரத்த நம்ம போட்டு அணிஞ்சுகிட்டு, தினசரி நம்ம பாதுகாத்து நம்ம உடல வச்சுக்கிட்டா போதும். அது வந்து அதனுடைய தாக்கம் குறையும். குறைஞ்சு நம்மளுக்கு பாதிப்புகள் குறைவா வரும். பாதிப்பே வராதுன்னு சொல்ல முடியாது. அந்த விஷயத்துக்கு மட்டும். ஏன் அப்படி சொல்றேன்னா, கடவுள் வந்து ஒரு கிரகங்கள் நல்ல அதனுடைய வேலைகள செய்யும்பொழுது, அத முழுமையா யாராலயும் தடுத்து நிறுத்த முடியாது. அதனுடைய பாதிப்பிலிருந்து நம்ப இப்ப 100% நம்மளுக்கு ஒரு பாதிப்பு குடுக்குதுன்னா, அதுல ஒரு 60% கம்மி பண்ணி 40%த்துல நம்ம அந்த கஷ்டத்த தாங்குற அளவுக்கு குடுக்குற மாரி கடவுள்கிட்ட நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கலாம். அவ்வளோதான். மத்தபடி அது ஃபுல்லா வரவே வராதுன்னலாம் யார்கிட்டயும் சொல்லவே முடியாது. அதனால இத வந்து இந்த மாரியான விஷயங்களுக்கு தாயத்துக்கள் பயன்படுத்தலாம். அதனால இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, தொடர்ந்து நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, ஆதரவு குடுங்க. இன்னும் அடுத்தடுத்த வீடியோ நல்லதா பதிவிடுறேன். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.